வணக்கம் உறவுகளே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கத்தால் ஏற்பட போகும் நன்மை தீன்மையை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் பல உறவுகளுக்கு 7.5 சனியன் பற்றி சரியான விளக்கம் இல்லாததால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்திடலாம். சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள் எல்லாம் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அதில் சனி ரொம்பவே தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகம். அது மட்டுமல்ல, வெகு மெதுவாகவே சுற்றி வரும். அதனாலே சனி பகவானை ஒரு நொண்டி கிரகம் என்று கூடி சொல்லுவார்கள். அப்படி சனி பகவான் சூரியனை ஒரு முழு சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும் உறவுகளே. அதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் சிறிய பிராயத்தில் ஒரு முறை சனி வரலாம். அதை மங்கு சனி என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு 30 வருடம் கடந்து திருப்பவும் சனி பகவான் அடுத்த சுற்றிற்கும் வருவார். அதை பொங்கு சனி என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு ஒரு 65-70 வயது வரையில் ஒரு மனிதனுக்கு திருப்பவும் ஒரு முறை சனி வரலாம். அதை மரணச்சனி என்று சொல்லுவார்கள். அந்த மரணச்சனி காலத்தில் பல பேருக்கு மரணம் நடப்பதற்கு இயற்கையாகவே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திற்கு மனிதனுக்கு 80-85 வயதெல்லாம் வருவது யதார்த்தமான உண்மைதான். இப்படி சனி பகவானின் தாக்கத்திலிருந்து எவருமே தப்ப முடியாத உறவுகளே. அதனால்தான் சொல்லுவார்கள், 30 வருடத்துக்கு ஒரு மனிதன் தாழ்ந்தும் இருக்க முடியாது, 30 வருடத்துக்கு உச்சத்தில் உயர்ந்தும் இருக்க முடியாது. ஏனென்றால் சனியின் சுழற்சி அந்த மாற்றத்தை எப்போவுமே ஏற்படுத்தும். சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள். சாதாரண வழக்கிலேயே, ஐயோ இந்த சனியனால் பெரிய தொல்லை, என்னை சனி பிடித்திருக்கிறது, 7.5 சனியின் தொல்லை தாங்க முடியல, அப்படியெல்லாம் பேச்சு வழக்கு எல்லா உறவுகளிலும் வாயிலும் இருந்தும் வரும். அப்படி என்றால் சனி எல்லாருக்கும் ஒரு தொல்லையை மட்டும்தான் கொடுப்பாரா என்றால் அது ஓரளவு சரி என்று கூட சொல்லலாம். ஆனால் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற ஈஸ்வரனின் பெயரை ஏன் வைத்தார்கள் என்றால், அவர் தனது கடமையை சரியாக செய்வார். எல்லோருக்கும் வாழ்வின் படிப்பினை, யதார்த்தம் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியாக புரிய வைப்பதுதான் அவரது டியூட்டி. அதனால் ரொம்பவே ஆடுபவருக்கு கூடி சனி பகவான் வந்து அவருக்கு பாடத்தை புகத்தி அடங்கு என்று சொல்லுவார். சில பேரை ரொம்பவே நோகடித்து அவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மை தத்துவங்களை புரிய வைப்பார். அதனால் சனீஸ்வரன் என்பவர் எல்லோருக்கும் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர வைப்பார். அதனால் அவரை பார்த்து பயப்பட்டாலும் சரி, பயப்படாவிட்டாலும் சரி, அவர் தனது கடமையை செய்யத்தான் போகிறார். ஆனால் எல்லா ராசிக்காரருக்கும் சனி பகவான் ஒரே மாதிரி பலன்களை கொடுப்பதில்லை உறவுகளே. அது அவர்களது ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து இருக்கிறது. பல பேர் சனி பகவானின் பலத்தால் உச்ச நிலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள், சனி கொடுத்தால் தடுப்பவன் யார் என்று கூடி ஒரு வார்த்தை இருக்கிறது உறவுகளே. சரி, மீனராசிக்காரர்களுக்கு வருவோம். முதலில் 7.5 சனி என்றால் ஒவ்வொரு ராசியிலும் இந்த 30 வருட ரொட்டேஷனில் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் தான் சனி இருப்பார். அப்போ இந்த 7.5 சனி என்ற பதம் எப்படி வந்தது? அதாவது மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு முன் இருக்கும் ராசி கும்பராசி, பிறகு மீனராசி, அப்புறம் மேஷராசி என்று அவர் மூவ் பண்ணி கொண்டு போவார். 7.5 சனியன் அவர்களது முதல் ராசியில், அதாவது கும்பராசியில் சனி பகவான் வரும் பொழுதே ஆரம்பித்து விடும். அந்த 2.5 வருடத்தையும் விரயச்சனி என்று சொல்லுவார்கள். அது முடிந்து இப்பொழுது மீனராசிக்குள்ளே சனி பகவான் வந்துவிட்டார். அதாவது அதை ஜென்மச்சனி என்று சொல்லுவார்கள். அதாவது உங்கள் ராசியிலே அவர் இப்பொழுது இருக்கிறார்கள். அதை முடித்துவிட்டு பிறகு இன்னும் ஒரு 2.5 வருடத்துக்கு மேஷ ராசியில் இருந்துதான் அப்புறம் அடுத்த ரிஷப ராசிக்கு அவர் செல்லுவார். இந்த 7.5 வருட காலத்தை தான் 7.5 சனியக்குரிய காலம் என்று ஜாதகத்தில் சொல்லுவார்கள் உறவுகளே. சரி, மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனியில் இருக்கிறது.
அப்படியானால் அவர்களுக்கு பலன்கள் எவ்வாறு அமையும் என்றால், இப்பொழுது சனி வக்கரம் அடைந்திருக்கிறது உறவுகளே. அதனால் அவரது வக்கர காலம் வரையில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே அவர் செய்வார். அவரின் ராசியில் இருந்து 3, 7, 10 வீடுகளை அவர் பார்ப்பதால் சனீஸ்வரன் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அது கலஸ்திர ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். திருமணம், காதல் எல்லாம் கைகூடும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவும் உறவுகளே. பிரிந்திருந்த தம்பதிகள் சேருவார்கள். சண்டை சச்சரவு எல்லாம் குறையும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி இருக்கும். கூட்டு தொழில் எல்லாம் நன்றாகவே வரும். இதனால் உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலம் என்று அடித்து சொல்லலாம் உறவுகளே. 10க்குரிய குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் உறவுகளே. அது மட்டுமல்ல, அவர் கடகத்தில் இருந்து சனீஸ்வரனை பார்க்கிறார். அதனால் சனி பகவான் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிப்பார். அது மட்டுமல்ல, சனி பகவான் மீனராசி இருக்கிறார். மீனராசி என்பது குரு பகவானின் வீடு. அவர் குரு பகவானின் வீட்டில் இருப்பதனால் கூடி உங்களுக்கு தொல்லைகள் தர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பார் உறவுகளே. இதனால் குரு பகவான் அவரை பார்ப்பதால், குரு பகவான் வீட்டில் அவர் இருப்பதால் இந்த காலத்தில் அவரை மங்கள சனி என்று சொல்லுவார்கள். அதனால் உங்களுக்கு நிறைய மங்களகரமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் உறவுகளே. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் சாதிப்பதற்கு காத்திருங்கள். அது மட்டுமல்ல உறவுகளே, காலச்சக்கரத்தில் 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களை சோம்பலாக இருக்க விடாது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகரித்து நீங்கள் தூங்குகிற நேரம் கம்மியாக ஆக்கிவிட்டு ஓடு 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 பொருளை தேடு 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 என்று உங்களை சோம்பல் இல்லாமல் விழித்திருக்க வைப்பார் சனி பகவான் இந்த காலத்தில். எனவே மீனராசிக்காரர்களே, இந்த சனி பகவானின் வக்கர காலத்தில் பலதையும் சாதிக்க காத்திருங்கள். 7.5 சனி காலம் என்று நீங்கள் ரொம்பவே பயந்திருந்த காலமெல்லாம் இப்பொழுது இல்லை. உங்கள் ராசிக்கு இப்பொழுது சனி பகவான் பல நன்மைகள் செய்ய காத்திருக்கிறார் உறவுகளே.